ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெசிப்பியில் கிட்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பர்கர் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காமிக்க போகிறேன். இது என்னோடய பசங்களோட ரொம்ப ஃபேவரட்டான இது. ஸோ நான் இதை வீட்டில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட அண்ட் அட் த சேம் டைம் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் எல்பி வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இதை ஒரு ஃபுட் ப்ராசஸர் இல்லாட்டி நம்மளோட ரெகுலர் மிக்சியில் வந்து இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி, இப்போ எப்படி கோலா உருண்டை பண்ணுறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வேறு என்ன இது கூட ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பவுடர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம், பெப்பர் பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிக்கன் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அது கூட அப்புறம் இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட இப்போ இது கூட என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு நல்லா பிரட்டிக்கிறோம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸாவது ஊறுச்சுன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் சேர்ந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 15 மினிட்ஸ் ஊறின பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பால்ஸ் உருட்டி வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெர்ப்ஸ் உள்ள பிரெட் கிரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பர்கர் இந்த இது இருக்கு இல்லைங்களா, பால்ஸு, அதை வந்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டி ரவுண்டாக எப்படி வேணுமோ அதை தட்டிட்டு அதை வந்து இந்த பிரெட் கிராம்ஸில் நம்ம பிரட்டி எடுத்துக்கணும். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியே நல்லா அதை வந்து பிரட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி இருக்கிற மற்ற பால்ஸுக்கும் அதே மாதிரி மேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ பர்கர் பேட்டிஸ் ரெடி. அடுத்து என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் வந்து கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு இந்த பேட்டிஸை வந்து அதில் வச்சிடுறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சைடு வந்து கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட்டு 3 மினிட்ஸாவது விட்டுட்டு அப்புறம் பிரட்டுங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக ஜூஸியாக வந்து சிக்கன் பர்கர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ குறைஞ்சது வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு 8 மினிட்ஸ் வந்து வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பர்கர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஒரு ஜூஸியாக டேஸ்டியாக கிட்ஸோட ஃபேவரட்டான பர்கர் வந்து நமக்கு ரெடி. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் இந்த பர்கரை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம அது ரெடியான பிறகு பர்கர் பன்னில் வந்து சிராச்சா சாஸ் வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். பட் உங்களோட ஃபேவரெட் நீங்கள் மயோனஸ் வச்சுக்கலாம், ஆர் வந்து ரான்ச் வச்சுக்கலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டி எடுத்து வச்சிடறோம். அப்புறம் தக்காளி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் லெட்யூஸ் வந்து வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் சீஸ் ஸ்லைசஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், பர்கர் ரெடி. நம்ம வந்து சிக்கன் பர்கரை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.